சிஎம் சம்பவம் ப்ரோ. சிஎம் சம்பவமா? என்ன மாதிரியான சம்பவங்கள் இருக்கு? நல்ல சம்பவம். உண்மையாவே வேற லெவல் தலைவா. படம் வேற லெவல் தான். முடிச்சிட்டாங்க. யாரை முடிச்சிட்டாங்க? எல்லாருமே முடிச்சிட்டாங்க ப்ரோ. எல்லாரும் ஜில்லோ டிவிக்கு ஏதா இனிமே எல்லாமே படம் சூப்பரா இருந்துச்சு. லாஸ்ட் மூவி கொஞ்சம் நிறைவா எல்லாம் திருப்தியா முடிச்சிட்டாங்க. லாஸ்ட் கடைசியில ஒரு எடிட் போட்டாங்க மேஷப், ஒரு மாதிரி கண்ணெலாம் ஒரு மாதிரி ஃபீலிங் ஆயிடுச்சு. பட் படம் வைஸ் சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சது. பிஜிஎம் எல்லாமே ராவணா மேட்டா சாங்ல எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அவர் போகிறத கண்டிப்பாக ஏற்றுக்க முடியல தான். அதான் நம்ம அவரோட ஜேர்னி ஒரு லாஸ்ட் 15 செகண்ட்ஸ் வந்து சீன்ஸ் போட்டிருப்பாங்க. அது ரொம்ப கனெக்ட் ஆச்சு எல்லாருக்குமே. கண்டிப்பாக அவரை மிஸ் பண்ண தான் போகிறோம். டெஃபினட்டாக அவர் இன்ச் பை இன்ச்சு நம்ம பார்த்து வளர்ந்தது தான். அவரோட மிஸ்ஸிங்கை மட்டும் இது பண்ண முடியல நமக்கு. ஆனால் தயவு செஞ்சு எல்லாமே தேட்டரில் பாருங்கள், சூப்பராக இருக்குது படம். ஆப்போசிஷன் பார்ட்டியை பயங்கரமாக போட்டு தாக்குற அளவுக்கு தான் இருக்குது. பிளாஸ்ட் பண்ணிட்டாரு. ஆக்சுவலி ரொம்ப லைக் அழவே கூடாது அந்த மாதிரி தான் போயிருந்தோம். அந்த மாதிரியும் சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு தான். சித்தப்பா பாசம், அப்பா பாசம், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு தான். ஆனால் அது எதுக்குமே அசராத எங்களை கடைசியாக எண்டு கார்டு போடும் போது ஒரு எட்டு போட்டு முடிச்சு விட்டாங்க எல்லாரையுமே. தியேட்டரே சைலண்ட் ஆயிடுச்சு. ஃபுல்லாக பாலிடிக்ஸ் தான். ஆனால் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் படம் எதுவுமே சொல்ல முடியாது. லாஸ்ட் தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி போடுவாங்க, அதுதான் கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி அந்த ரீமேக் தான் கொஞ்சம் பாலிடிக்ஸ் வரைக்கும் போயிருக்காங்க. நல்லா தான் இருக்கு. லைட்டாக கேசரி, மிச்சதெல்லாம் பிரியாணி தான். கண்ணில் தண்ணி வந்துச்சு லாஸ்ட்டில். அந்த டைட்டில் கார்டு போட்டு அவரோட படம் எல்லாமே போட்டு சூப்பராக இருந்துச்சு. இன்டர்வல் சீன்லாம் தெறிக்க விட்டாங்க. அந்த ஜனநாயக தீம் மியூசிக்கு நல்லா இருந்துச்சு. 3 மணி நேரம் போனதே தெரியல ப்ரோ. அப்படியே ஃபுல்லாக நான் ஸ்டாப்பாக இருக்கு. திருப்பி இன்னும் 2 ஷோ கூட வரலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட் படங்கிறதுனால ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. லேட்டானால் லேட்டஸ்ட் வர்த்தபிள் மூவி தான் இது. தளபதிக்காக வந்துட்டு கண்டிப்பாக எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம். எல்லா பாட்டுமே நான் கடைசி படம் தளபதினாலே பிளாஸ்ட் தான். எல்லா பாட்டு யாருமே சீட்லேயும் உட்காரல, எல்லாம் ஏச்சு நின்று ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா பாட்டுக்குமே சூப்பராக. அதுக்கெல்லாம் அவரு அப்படியே அவர் அந்த இது எடுத்து இப்படி அந்த அதுக்கெல்லாம் ஐயோ என்ன மாதிரி எப்படி சொல்லு பிளாஸ்ட்னா நான் தான் சொல்றேன்ல. அது எப்படி டிஃபைன் பண்றதுனே தெரியல. தளபதி மாஸ் பண்ணிட்டாரு. படத்துல ஃபிளாஷ்பேக் சீன்லாம் இருக்கு வேற மாதிரி. அது வந்து எப்படி உங்ககிட்ட சொல்லலாம், பட் தியேட்டர்ல பார்க்கும்போது ஆக்சுவலா இந்த ஒரு சீன் இருக்குல்ல சட்டசபையில, அது வந்து அதுவே வந்து அவரு ஃபர்ஸ்ட் அந்த குளத்தூர் அந்த ஓட்டு போட்டாங்க அவர்லாம் காப்பி தான் அடிச்சிருக்காரு. முன்னாடியே வந்துருச்சு. லீக் பண்ணிட்டாங்க. என்ன பண்றது? கதறுவானுங்க. அதான் இப்பதான் கல்யாண மண்டபத்துல போய் கதறானுங்களே. படம் பிளாஸ்ட் ப்ரோ. இது எலெக்ஷன் முன்னாடி வந்திருந்தா 234 தகுதியாக நம்ம தான். பாட்டம் சரியான கருத்து ப்ரோ. வேற லெவல் படம் ப்ரோ. நாட்டுக்கு தேவையான படம் தான் ப்ரோ. மக்களோட மைண்ட் செட் மாற்றணும். கரெக்டாக எடுத்திருக்காரு. நம்ம எல்லார் மைண்ட் செட்டையும் பிரதிபலிக்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஆக்சுவலாக நல்ல கருத்தான மூவி தான் ப்ரோ. படம் ஃபுல்லாகவே கூஸ்பம்ஸ் தான் ப்ரோ. தனி மூமெண்ட்லாம் கிடையாது. தளபதி ஃபேஸ் ப்ரோ. ஃபேஸ் தான் மேட்ரு. டைட்டில் கார்டு ப்ரோ, அதுதான் ப்ரோ. முன்னாடியே ரிலீஸ் பண்ணியிருந்தா தளபதினு வந்திருக்கும். இப்போ சிஎம்னு வந்திருக்கு. அந்த ஒன்றுக்காகவே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வரும் ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ. 3 வாட்டி 4 வாட்டி மேலே பார்க்கலாம். படம் சரியான படம் ப்ரோ. ஃபுல் என்டர்டைன்மெண்ட். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. செலிப்ரேட் பண்ணுறது அளவுக்கு இருந்துச்சு ப்ரோ. ஆனால் ஓகே தான், படம் நல்லா செம்மையாக இருக்குது. என்ஜாய் பண்ணலாம், செலிப்ரேட் பண்ணலாம்னு அதுக்காக படம் பார்க்க வெயிட் பண்ணதுக்கு டபுள் ஒர்த்து. பாலிடிக்ஸ் பேசணும் தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பாலிடிக்ஸ் பேசியிருக்காங்க. ஸோ ஓட் போடணுன்றது ஜனநாயக இடமா அதுவும் பேசியிருக்காங்க. லைக் இப்போ மூவிலேருந்து பாலிடிக்ஸ் வந்திருக்காரு. அதே தான் ஃபஸ்ட்டு பேசிட்டு இதுலேயும் வந்திருக்காரு. ஸோ பார்ப்போம் பாலிடிக்ஸில் என்ன பண்ணுறாரு. எல்லாம் அவரோட இன்ட்ரோலேருந்து இன்டர்வல் எல்லாமே கூஸ் பண்ணுவோம் தான். அவர் ரியல் லைஃப் பண்ணதே இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. ஸோ ரெண்டுமே ரிலேட் பண்ண முடியுது. ரொம்ப அந்த கனெக்ட் இருக்குது. லாஸ்ட் டான்ஸ் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஓகே, பாலிடிக்ஸ் வந்திருக்கால, நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இப்போ நேரில் பார்க்க போகிறோம். நேரில் சப்போர்ட் பண்ணுவோம். அவர் தப்பு பண்ணாலும் நம்ம கேட்க தான் போகிறோம். அவர் சரி பண்ணால் நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். அவ்வளோதான் ப்ரோ. அதான் மேடம் ரொம்ப பிடிச்சது வந்து பிளாஸ்ட். நான் வந்து ஐம் நாட் ஆக்சுவலி ஃபேன் ஆஃப் விஜய், பட் எனக்கே பிடிச்சது. ஃபேன் மூமெண்ட் நிறையா இருந்தது. ஐ என்ஜாய். என் குரலே போயிடுச்சு. நான் இன்ஃபேக்ட் அந்த அளவுக்கு டீப் ஃபேன் கிடையாது, பட் ஸ்டில் ஐ என்ஜாய்ட் த மூவி. கத்தி தொண்டையே போகிற அளவுக்கு நான் கத்தினேன். என்ஜாய்ட். இதே படம் முன்னாடி வந்திருந்தாக்கே அவர் லெவலே வேறு மாதிரி இருந்துக்கும். தனி மெஜாரிட்டியில் ஜெயிச்சுப்பார். கூட்டணி இல்லாமல் ஆட்சி அமைச்சிருப்பார். கண்டிப்பாக அவர் தனி மெஜாரிட்டியில் ஜெயிச்சுப்பார். நேர்லேயே போய் பார்க்கலாம். இதுக்கப்புறம் என்ன, எங்க தளபதி தான் எங்கேயும் போயிட மாட்டாரு. மிஸ் பண்றோம். ஸ்க்ரீன்ல மிஸ் பண்ணுவோம், பட் நேர்ல மிஸ் பண்ணுவோம். இதுக்கப்புறம் வேற யாருக்குமே வராது. ஸோ அந்த மாதிரி இருக்குல்ல, அதில் முடிச்சு விட்டுருவோம். அதுலேயும் ரெக்கார்டு வைக்க போகிறதோட சிஎம் கூட இப்போ தளபதி நிறுத்திட்டாருன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க புஷியானந்த் நடிக்க சொல்லுங்க. ஸ்கேமியோ வேற லெவலில் இருந்துச்சு அவருக்கு. ஆமா, சூப்பரா நடிச்சிருக்காரு அவரு. எல்லாருமே அவரோட ஃபேன் ஆயிட்டோம். முடிச்சு விட்டாரு. அப்புறம் நாங்க அவருக்குன்னு தனியாக ரீல் எடிட் பண்ணி போடலாம்னு இருக்கோம். நாங்க வருவோம். நாங்க வந்து சப்போர்ட் பண்ணுவோம் கண்டிப்பா. விஜய் முடிக்கணும்னு நினைக்கிறதுக்காக எடிட் பண்ணுவாங்க. உண்மையா பாக்குறவங்களுக்கு படம் பிளாஸ்ட் தான். அது குத்துமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் சொல்லுவாங்க. அவனுங்க தான் ஹேட் பண்ணுவாங்க. மத்தபடி படம் எல்லாமே பார்க்க வேண்டிய படம் தான் ப்ரோ. ஆக்சுவலி குழந்தைங்களுக்கு இதுல ஒரு மெசேஜ் இருக்கு. பட் ஏ சர்டிபிகேட் கொடுத்ததுனால ஓடிடில ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா போய் பாருங்க. நண்பா நண்பீஸ் இதெல்லாம் உங்களுக்காக தான். 4 ஷோ போறோம் ப்ரோ. அடுத்து கமலா போறோம் மதியம். அப்புறம் நைட் வெற்றி போறோம். திருப்பி ரோகிணிக்கே வரும். மறுபடியும் மறுநாள் கமலா. அதுக்கப்புறம் 25th
டே செலிப்ரேஷன்ல கமலால இருக்கும். அப்புறம் எத்தனை வாட்டி பார்த்தாலும் சகிக்கவே சகிக்காது. தடுக்கிற அளவுக்குலாம் படத்தில் ஒன்றும் இல்லை. தளபதியை தடுக்க ட்ரை பண்ணாங்க, அவ்வளோதான். இந்த எலெக்ஷனுக்காக அவரை தடுக்க ட்ரை பண்ணாங்க, ஆனால் யாராலையுமே முடியல. எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்தா கூட இந்த செலிப்ரேஷன் வந்து கண்டிப்பாக இருந்திருக்காது. கரெக்டான டைம் இந்த படம் வரதுக்காக தயவு செஞ்சு எல்லாருமே வந்து தேட்டரில் பாருங்க. ஒரு 30 வருஷம் அவர் நம்மளை என்டர்டெயின் பண்ணியிருக்காரு. கடைசியாக அவருக்காக ஒரு ட்ரிபியூட்டாக வந்து தயவு செஞ்சு தேட்டரில் பாருங்க. கடைசி படம் ஏற்றுக்கொள்ளலாம் இருக்கு ப்ரோ, முடியல ஒரு மாதிரி தான். நான் ஸ்ரீலங்காலேருந்து வரேன். அண்ணன் ரோஹினியில் பார்க்கணும் எனக்கு விருப்பம். அப்போ டிசம்பர் ஜனவரி படம் வரல, இவங்களோட அரசியல் நான் திரும்ப ரிட்டர்ன் கவலையாக தான் போனேன். ஆனால் திரும்ப வந்து இங்கே பார்க்கணும்னு முடிவெடுத்தேன். இங்கே நான் தனியாக இப்போ வந்து பார்த்துட்டு போகிறேன். தெரிவிட்டாங்க ப்ரோ, அண்ணா வந்தாலே அவ்வளோதான். எதிர்பார்க்கல சில சீன்ஸ் எல்லாம். அது உங்களோட அரசியல்லாம் ரெண்டாலும் செம்மையாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் இப்போ 2K கிட்ஸ் நாங்கள் ஒரு சில படங்கள்லாம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருக்கோம், ஒரு சில படம் தான் பார்த்துருக்கோம். உங்களுக்கு பெரிய செலிப்ரேஷன், எங்களுக்கு இது கொஞ்சம் நாள் செலிப்ரேஷன். இதோட முடிஞ்சவங்க ஏற்றுக்கொள்ளலாம் இருக்கு. கவலை இதோட முடியுது, ஆனால் போகிறேன்ற மாதிரி இருக்கு. உங்களுக்கு இங்கே சிஎம்மா இருப்பார், பிஎம்மாவும் வருவார், அடுத்த விஎம் ஆனால் எங்களுக்கு அங்கே ஸ்ரீலங்காவில் அவர் இல்லை. லவ் யூ. நெக்ஸ்ட் இப்போ 4 மணி ஷோ வருவேன் எடுத்துருக்கேன். கேசரி மாதிரிலாம் இல்லை, நீங்கள் வந்து தளபதி கச்சேரியை பாருங்கள், அது சூப்பராக இருக்கும். இன்னும் நிறைய சீன்ஸ் நின்று பார்த்து பேசுகிற மாதிரி இருக்குது. சஸ்பென்ஸாகவும் நிறைய என்ட்ரிலாம் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. வந்து கண்டிப்பாக பாருங்கள் தேட்டரில். வந்து அவர் சொல்லுவா வேணும், டான்ஸில் பொழந்துருவார். கன்ஃபார்ம் பொழந்துட்டார் இந்த படத்துலையும். சூப்பராக ஆடி முடிச்சிட்டாரு. கடைசி 1 hour மேஷப் கூட இருக்குது, இந்த 1 minute மேஷப். அது வந்து பாருங்கள், சூப்பராக டான்ஸ் ஆட்டார். சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோதான். ஒரே வார்த்தை தான். எல்லாமே மிக்ஸ்டு எமோஷன்ஸாக இருந்துச்சு. வைப்பு மாஸ் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு படம். எங்களை இன்னும் வெயிட் பண்ண வச்சு நிறையா இஷ்யூஸ் பண்ணி, பட் அதுக்கு ஒர்த் இந்த படம். என்டர்டைனிங்காக இருக்குது. உமன் சேஃப்டி தான் இதோட மோட்டோவே, அதனால படம் பெஸ்ட். நிறையா இருக்குது. தளபதியோட ஸ்லோமோஸ், அவரோட ஸ்டன்ஸ், அவரோட ஃபைட்ஸ், ஈவன் சாங், ஒரு டான்ஸுக்கு கூட வி காட் அ கூஸ் பம்ப்ஸ். பயங்கரமாக இருந்துச்சுங்க. அந்த ட்ரிபியூட் வீடியோலேருந்து எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சுங்க. ஒர்த், பயங்கரமான ஒர்த். தளபதியோட லாஸ்ட் மூவி சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ லைக் வேறு லெவலில் இருந்துச்சு. மெயினாக நல்ல நியூஸ் சொல்கிறாங்க சொசைட்டிக்கு. ஸோ எல்லோரும் பார்க்கலாம். ஒரு மொமெண்ட் வந்து எம்ஜிஆரே அவர் கையில் சாட்டை கொடுக்குற சீன் இருந்தது. அது பயங்கரமாக இருந்தது அந்த சீனு. அண்ட் ஆஸ் யூஷுவல் பாலிடிக்ஸ் நிறைய பேசியிருக்காரு. டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேரையும் போட்டு செஞ்சுருக்காரு. அவனோட மிஸ்டேக்ஸ் இதில் வந்து ரெசம்பிள் பண்ணியிருக்காரு. 2 பேரையும் போட்டு செஞ்சுருக்காரு இந்த படத்தில். தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. வந்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் டிசப்பாயிண்ட் ஆகி போக மாட்டீங்க. கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் தேட்டரில் வந்து பார்க்குறதுக்கு ஒர்த்தாக இருக்கும். வந்து லாஸ்ட்லாம் வந்து ட்விஸ்ட் நிறைய இருக்குது. ட்விஸ்ட்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்கு. பார்த்தவங்களுக்கு வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. ஆனால் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்பவுமே வராது. தேட்டரில் போய் பார்த்தா தான் எல்லாருக்கும் தெரியும். நல்லா இருக்கு. ஐயோ டான்ஸா எல்லா டான்ஸுமே ஆடினார் ப்ரோ. மாஸ்டர்லேருந்து பிகில் கில்லி எல்லா டான்ஸும் ஆடி தயக்கி விட்டாங்க. என்டர்டெயின்மெண்ட் வந்து அவர் பண்ணுற காமெடி உங்களுக்கே தெரியும். அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, நல்லா போச்சு. ஃபுல்லாக பொலிட்டிக்கல் இஷ்யூ கரெக்டாக இருந்துச்சு. ரீமேக்கு அப்படி இப்படின்னு தாண்டி இது நம்ம தளபதி நடிக்கிறது. ஸோ அதனால் அது எப்பயுமே நமக்கு ஃப்ரெஷ்ஷான மூவி தான். ஃபைட் சீன் வரும்போது அந்த பேக்ரவுண்ட், அந்த சாங்ஸு, அந்த அரசியல் பற்றி இது வரும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. ஒர்த்து எல்லாம் எப்படி சொல்கிறது, நான் வந்து தேட்டரில் தான் இப்போ தான் நான் பார்க்குறேன் நான். ஸோ அதனால் ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சு. என்ன தேவையோ மூவிக்கு இருந்தது. அதை தவிர்த்து லைக் அதை மாரல் லைக் இப்படி தான் இருக்கணும், விமன் சேஃப்டி அதையும் என்ஃபோர்ஸ் பண்ண மாதிரி இருந்தது. ரீமேக்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ரீமேக் தான். செகண்ட் ஹாஃப் வந்துட்டு வேறு ஜானரில் போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அந்த படம் கொஞ்சம் இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வேறு. ஃபைட் சீக்வன்ஸ், இன்டர்வல் ஃபைட் சீக்வன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. போலீஸ் அந்த கெட்டப்பில் செம இதுவாக இருந்தது. பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவோம். படம் சூப்பராக இருக்கும். என்ஜாய் செலிப்ரேட் பண்ணலாம். படத்தை ரொம்ப செலிப்ரேட் பண்ணலாம். அதான் இப்போது சின்ன பசங்களாம், விவரம் தெரியாத பசங்களாம் சாக்லேட் கொடுத்து அப்யூஸ் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே அந்த பாப்பாங்களாம் சொல்லி வளர்க்கணும். ஸ்கூலில் முக்கியமாக சொல்லணும். அதெல்லாம் அதை வந்து தளபதி சொல்லியிருக்காரு. அது வந்து பாப்பாங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த அன்டச்சபிலிட்டியை வந்து பாப்பாங்களை அப்யூஸ் பண்ணுற இதுவாக வந்து அந்த மெசேஜை அவர் சொல்லியிருக்காரு. பாப்பாங்களுக்கு அதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஸ்கூல்ஸ்லையுமே அதெல்லாம் சொல்லணுன்றதை சொல்லியிருக்காரு. இந்த ஃபேமிலியை தாராளமாக பார்க்கலாங்க. குழந்தைங்க தான் அதுக்கு போகக்கூடாது. குழந்தைங்களாம் வெப்பன் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் சண்டை இதெல்லாம் ஜாஸ்தி இருக்கு இல்லையா, கொஞ்சம் குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரி. லேடிஸ் வந்து தைரியமாக இருக்கணும். அதுதான் அந்த இது சொன்னது ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி தான் இருக்கணும் லேடிஸுங்க. இல்லை குழந்தைங்கள்லாம் பார்க்கணும். என்ன அந்த கொலை அது வந்து அந்த சண்டை அது வந்து குழந்தைங்களுக்கு விருப்பம் இருக்காது. மற்றபடி ஓகே பார்க்கலாம். குழந்தைங்கள ஒரு 3 இடத்துல கையை வச்சா திருப்பி நீங்கள் போய் அம்மாட்ட சொல்லணும் அப்படின்ட்டு அந்த இது சொன்னாங்கல்ல, அது உண்மையாலுமே ரொம்ப சூப்பர் தான். அம்மாட்ட சொல்கிற வார்த்தைகள் தான் ஓகே. அந்த சீன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு.